அருமையான இந்த பகல் வேளையிலே இந்த இடத்திலே விதமாக ஒன்று சேர்ந்து தேவனை மையப்படுத்த ஆண்டவர் நல்ல தருணத்தை தந்திருக்கிறார். கடந்த நாள் என்னால் வர முடியல, சில நாட்கள் கொஞ்சம் சரீரத்தில் விளையினங்கள் விசாரித்தீர்கள், வந்து பார்த்தீர்கள். அதற்காக உங்கள் யாவரையும் நான் நினைத்து ஆண்டவர் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் வர முடியாத சூழ்நிலை தான், ஆனாலும் எப்படியாகிலும் வர வேண்டும் என்னுள்ளதான ஒரு உற்சாகத்தோடு உங்கள் மத்தியில் கடந்து வந்திருக்கிறேன். கர்த்தர் தான் அதிகமான பலனை தந்து நடத்த வேண்டும். தேவனுடைய பலனும் தேவ கிருபை இல்லாத என்னால் எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் யாவரும் அதிக ஜபத்தோடு கூட நாம் காணப்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறது நமக்கு நன்மையும் மேன்மையுமான காரியம். எத்தனையோ மக்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நாட முடியாதபடி, தேட முடியாதபடி, ஆண்டுடைய சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாததான நிலையில் இருக்கும்போது இவ்வளவு அமைதலான ஆறுதலான நல்ல ஆராதனை தந்திருக்கிற கிருபை ஒவ்வொருவரும் பல பெரியத்தோடு இருக்கிறீங்க தெரிகிறது. இந்த பெரியத்தையும் பொருட்படுத்தாம நீங்க வந்தீங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானம் பண்ணி தேவ சமூகத்திலிருந்து ஜெபத்தோடு கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வசனத்தில் அநேக மிருகங்களை குறித்து, அநேக பறவைகளை குறித்து, ஜீவ சத்துக்களை குறித்து இதெல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் சில காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரோஜனமாக சில காரியங்களை நாம் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் தியானிக்கிறது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமான ஒன்று. இன்றைக்கு நாம் ஒரு பகுதியை வாசித்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட அவருடைய மகிமையான கிரியை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். கடந்த நாட்கள் முழுவதும் எத்தனையோ ஆபத்து வந்தது, எத்தனையோ விதமான நெருக்கங்கள் வேதனைகள் வந்தது. எல்லாவற்றிலிருந்து தேவன் நம்மை எவ்வளவு அதிசயமாக, எவ்வளவு ஆச்சரியமாக தேவன் நம்மை வழிநடத்தினார், பாதுகாத்தார். அந்த தேவனுக்கு நாம் என்ன சொல்ல முடியும்? நன்றியுள்ள இதயத்தில் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம், இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை நம்மை படுத்துவோம். ஹalleluya, 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 ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து போய் சில நிமிஷங்கள் ஆவியானவர் நடத்துகிறதான விதத்திலே நாம் வேத வசனங்களை ஆராய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்மை நடத்தட்டும். இந்த தேவன் என்னென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். சதா காலங்களில் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிற தேவன். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 30வது அதிகாரம் 25வது வசனம். அதனுடைய அதுக்கு முந்தின வசனத்தோட சேர்ந்து வசிங்க. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் நான் கொண்டு அவை யாவன அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை
ஞானத்தை சம்பாதிக்கிற எறும்பும் சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் தங்கள் வீட்டை தோண்டி வைக்கும் புலிமுசல்களும் ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் அருமையான பிள்ளைகளே, இங்கே 4 ஜீவன்களை பற்றி இங்கே நாம் பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் அநேக காரியங்கள் வேதத்தில் சொல்ல ஒரு காரியம் தேவையுடைய வேலை எதிர்த்து நமக்கு 3/4 பங்கு முடிந்து விட்டது. என்னை நமக்கு டைட்ஸ் வைக்கணும், வேற கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்கு. நேற்று செய்து முடிக்க நீங்கள் எல்லாம் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நீதிமொழி புத்தகத்தை எழுதியதான சாலமோன் மிகுந்த விசேஷமான ஒரு ஞானம் பெற்ற ஒரு மனிதர். அவர் இந்த அருமையான இந்த பகுதியிலே அவர் எழுதும் போது, அதாவது அந்த வசனத்தை திரும்பவுமாக நீங்கள் வாசிங்க. பூமியில் சிறியவர்களாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் 4 உண்டு. அது எதெல்லாம் சொல்லுங்க? அற்பமான ஜந்து கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. அடுத்தது புலிமுசல். அடுத்தது வெட்டுக்கிளிகள். 4 ஜீவன்களை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த 4 ஜீவன்களுக்கும் 4 விதமான விசேஷ ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று தேவ மனிதனாகிய சாலமோன் அருமையாக இந்த பகுதியில் எழுதுகிறார். இந்த உலகத்திலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதான அறிவு 6 அறிவு. எத்தனை அறிவு? 6 அறிவு. ஆனால் இந்த பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, ஜீவ சிந்துக்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய ஞானங்கள் வித்தியாசமான அனுபவங்கள். அல்லேலூயா. அவைகள் கொடுக்கப்பட்டதான ஞானத்தின்படி எத்தனையோ காரியங்களை எல்லாம் நன்றாக செய்து முடித்து விடுகிறது. நான் அவைகள் செய்யக்கூடிய அந்த ஞானமான காரியத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது. முடியாது. அவ்வளவு வித்தியாசமாக, அவ்வளவு விசேஷமான நிலையில காரியங்களை செய்வதற்கு ஞானத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு எறும்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வீட்டில் நிறைய எறும்பு உண்டு. எறும்பு இல்லாத வீடே இல்லை. நாம் இவ்வளவு தூரம் நம்ம நடந்து வந்தோம், பஸ்ல வந்தோம், வாகனங்களில் வந்தோம். எத்தனையோ எறும்புகள் நம்முடைய காலின் கீழாக வாகனத்தின் அந்த இது டயருக்குள்ளேயும் அப்படியெல்லாம் பற்றி எவ்வளவோ செத்து போயிருக்கும். அவை ஒன்றுமே நம்மகிட்ட ஏறிட்டு செய்தீர்கள் என்று கேட்கல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஒரு பறவையாக இருந்தாலும், இந்த ஜீவஜந்துக்களாக இருந்தாலும், மிருகங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் குறித்து விசேஷமான பாடலை அவர் பாடியிருக்கிறார். இந்த எறும்பை குறித்து மிகவும் அதிகமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். ஒரு தடவை இந்த அருமையான சாலமோன் ராஜா ஒரு யாத்திரையாக அவரும் ஷேவா நாட்டு ராஜஸ்திரிமா நடந்து போய் கொண்டிருக்கும் போது திடீர்னு அவர் ஒரு இடத்தில் நின்று விட்டார். நின்ற உடனே இந்த ராஜஸ்திரி கேட்கிறாங்க, ராஜாவே நீங்க ஏன் திடீர்னு நின்று விட்டீர்கள்? இதோ பாருங்கள், உடைய பக்கமாக ஒரு கூட்டம் எறும்பு அப்படி வந்து கொண்டே இருக்கிறது. ராஜாவுமா நம்மளை மிதித்து விடுவார், எல்லாரும் நம்மளை மிதிக்கிறாங்க. ராஜா என்ன செய்ய மாட்டார், நம்மை மிதிக்க மாட்டார் என்று நம்பிக்கையோடு அது சந்தோஷமா வந்து கொண்டு எந்த வழி நம்ம வேண்டாம், இன்னொரு வழியா போவோம் என்று வேறு வழியா கடந்து போனாராம். இந்த நாள் பகல் வேளையில தேவனால் இது உருவாக்கப்பட்ட ஜீவச்சந்துவாகிய இந்த எறும்புக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டிய பாதுகாவல், கொடுக்க வேண்டியதான ஞானம், காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவைகள் சில காரியங்கள் இந்த பகலில் நாம் தியானம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் அந்த தேவ பிள்ளையாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவை ஞானம். மனுஷனுக்கு தேவன் விசேஷ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். யாக்கோபு புத்தகத்தில் படிக்கிறோம், ஒருவன் ஞானத்தில் குறைபட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் நோக்கி கேட்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது நல்ல ஞானத்தை கொடுப்பார் என்று நாம் வாசிக்கிறோம்.
அது ஒரு பக்கம் இருக்க, இந்த இரும்புடைய காரியங்களை, சில காரியங்களை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 6, 7, 8, 9 அவ்வளவு வசனங்களை வாசிங்க. அதற்கு பிரபுவும் தலைவரும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோல். இங்கே இந்த இரும்பை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். இரும்புடைய சோபம் அது என்ன? இந்த வரப்போகிறதான மழை காலத்தை குறித்த ஒரு அறிவு அதற்கு இருக்கிறது. மழை காலம் ஒன்று வரும், மாரி காலம் வரும், இன்னொன்று கோடை காலம். இந்த கோடை காலத்துல மாரி காலத்துக்குரிய ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்றுள்ள ஒரு அறிவை தேவன் கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ அந்த அறிவு அது என்ன செய்கிறது? ஞானமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறது. இந்த இரும்பிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், இரவு தூங்காது, எப்பொழுதும் தன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு தந்த நாட்களில் முடியுமான அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீர பிரகாரம் வேலையா இருந்தால், ஆன்மீக வேலையா இருந்தால் செய்து கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்ச்சியோடு. சோம்பல் என்பதான ஒரு நிலை நம்முடைய ஜீவியத்தில் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. நாம் சோம்பல் பட்டு விட்டால் கர்த்தர் நம்மை பார்க்கும்போது ரொம்ப துக்கப்படுவார். நம்ம எப்போதுமே ஆண்டவரை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். 2 விதத்தில். ஒன்று, ஆன்மீக நிலையிலே நம்முடைய நாட்களையும் காலங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் படிக்கிறோம். இதோ கர்த்தர் எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்குமா? எபேசியர் 5:16 படிங்க. நாட்கள் பொல்லாதவர்கள் ஆனதுபடியினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த எதுமுடைய வாழ்க்கையில் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு விசேஷமான ஞானம் படைத்தது. அதுக்கு தெரியும், வரப்போற மாரி காலத்திலே, மழையின் காலத்திலே ஆகாரம் எடுக்க முடியாது, கிடைக்காது. அது கோடை காலத்தில் என்ன செய்ய வேண்டும்? சரியான பிரகாரம் சேமித்து வைக்க வேண்டும். இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தைகிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் சரீர பிரகாரமா இருந்தாலும் இல்ல ஆன்மீக பிரகாரமா இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய காலத்தை செய்ய வேண்டிய காலத்தில் நாம் செய்யும் போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் சமாதானம் கிடைக்குது. இது ஆடி மாசம். முன்காலங்கள் எல்லாம் ஆடி மாசத்துக்குரிய தேவையெல்லாம் ஏற்கனவே தேடி வைத்திருப்பார்கள். ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற மழை போல அல்ல. அந்த காலத்தில் அப்படி மழை தூறல் அடித்து கொண்டே இருக்கும், காற்று அடித்து கொண்டே இருக்கும். எங்க பார்த்தாலும் விஷ காய்ச்சல்களும் விலகினங்களும், சரியா ஆகாரம் இருக்காது. ரொம்ப கஷ்டமான காலங்கள் அந்த காலங்கள். ஆனா அந்த காலங்களிலே ஞானமுள்ள குடும்பத்தில் உள்ளவங்க என்ன செய்வாங்க? ஞானவாங்க என்ன செய்வாங்க? இதோ தங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு எது தேவையோ அதை ஏற்கனவே என்ன செய்வார்கள்? தேடி ஒழுங்குபடுத்தி சேமித்து வைப்பார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த அருமையான இந்த நவீன காலத்தில் வந்து நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்போதுமே நம்மை குறித்த ஒரு அறிவு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். நிச்சயமாக என்னைக்கு எனக்கு பலன் இருப்பதில்லை. ஒரு குறிக்கப்பட்ட நாள் தான் பலன் இருக்கும். அல்லேலூயா. அந்த குறிக்கப்பட்ட நாளைக்கு பின்பு என்னால வேலை செய்ய முடியாது, என்னால காரியங்களை பார்த்து கொள்ள முடியாது. கடந்த நாள் ஒரு சகோதரி சொல்லுகிறது, என்னுடைய தகப்பனாருக்கு நான் ஆகாரம் இருந்து கொண்டு கொடுத்து அவரை சமாதானத்தோடு தூங்க வைத்து வருகிறேன் என்று. ஏம்மா சகோதரர்கள் இல்லையா? அது இருக்கிறார்கள். இந்த மனுஷனுக்கு புத்தி இல்லாமல் அவருக்கு இந்த சொத்து வீடு முழுவதையும் அவர் சீக்கிரமாக மகனுக்கு எழுதி வைத்து விட்டார். நான் எல்லாம் பார்த்துக் கொள்வேன் என்றான். இதை ஏன் என்று கேட்கல. அப்போ ஒரு அறிவில்லாத ஞானம் இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு குடும்பம் அது. இன்னும் அநேக குடும்பம் அப்படிதான் இருக்கிறது. ஒரு பெற்றோர் என்று சொல்லும் போது
மனைவியை கவனிக்கணும். அதாவது புருஷனை சொல்லும் போது மனைவியை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும், குடும்பத்தை கவனிக்கணும். ஆனாலும் என்ன செய்ய வேண்டும்? சரியான பிரகாரம் வருங்காலத்துக்காக ஆகாரத்தை சம்பாதிக்கிற ஒரு எறும்பை போல நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் தேவனுடைய சமூகத்துல நம்முடைய புத்தியை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய குடும்பத்திலே எப்போதும் ஒரு சமாதானம் தங்கும், நம்முடைய குடும்பத்திலே ஒரு ஆறுதல் தங்கும், நம்முடைய தேவை தேவனால் சந்திக்கப்படும். நம்முடைய பிள்ளைகள் நம்மை என்ன செய்வதா? நீங்க நீதிமொழி 31 அதிகாரத்தில் படிக்கும் போது அவள் பிள்ளைகள் காலையில் எழுந்து தன் தாயை வாழ்த்துவார்கள். ஏன்? அவர்கள் குளிருக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? பயப்பட மாட்டார்கள். இந்த வார்த்தையை வாசித்து பாருங்க. நீதிமொழி 31 எடுத்துக்கொள்வோம். 10 வாசிங்க. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்த்து உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இதயம் அவளை நம்பும். பாத்தீங்களா? அவள் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவளுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். நாட்டு மயிரையும் மகனையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பலை போல் இருக்கிறாள். குலத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். என்றோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடக்கேட்டிக் கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் விரோதம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும். அல்லேலூயா. விளக்கு அணையாது, விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். எப்ப எரியும் விளக்கு? எப்ப எரியும் சொல்லுங்க? இரவு. இரவு என்பது துன்ப காலம், இரவு என்பது வேதனையின் காலம், இரவு என்பது இதோ மாறி காலம், இரவு என்பது நெருக்கமும் இக்கட்டும் நிறைந்த நேரம். அந்த நேரத்துக்கு என்ன தேவை என்பது குடும்ப தலைவி அல்ல குடும்ப தலைவர் அறிந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த குணசாலியான ஸ்திரீனுடைய சுபாவம், குணசாலியான ஸ்திரீனுடைய அனுபவம் என்ன என்பதை நீதிமொழி புத்தகத்தில் தெளிவாக நாம் படிக்கிறோம். அங்கே அது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் குளிருக்கு என்ன செய்யப்பட மாட்டார்கள். அது வாசிங்க. அந்த 24 வசனம். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகர்களுக்கு ஒப்புவிக்கிறாள். அவள் உடல் பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறாள். வருங்காலத்தை பற்றி அவள் என்ன செய்கிறாள்? அப்போ வருங்காலத்தை பற்றி அவளுக்கு என்ன இருக்கும்? நம்பிக்கை இருக்கு. என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என் குடும்பத்துக்கு என்ன தேவை, எல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் சொல்லி அந்த அருமையான அந்த மகள் சந்தோஷப்படுகிறாள். அவளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில இதோ மாரிகாலம், கோடை காலம், குளிர்காலம், வேதனையின் காலம், பலவிதமான காலங்கள் வருகிறது. எல்லா காலங்களும் ஒன்று போல நம்ம என்ன செய்ய ஜீவிக்க முடியாது. அப்ப பலன் இருக்கிறதுக்கு ஒரு காலம். படிக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த குறிக்கப்பட்ட காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். அந்த நாட்களே நாம் போய் தூங்கி கொண்டிருந்தால் நம்முடைய குடும்பத்தை என்ன செய்ய முடியாது, சரியா நடத்த முடியாது. அது பேர் ஏற்றதான காலத்தை அந்த நம்முடைய கையில் கொடுக்கும் போது நம்ம என்ன செய்யணும், அதை பயன்படுத்த. அதுதான் எபேசியர்ல நம்ம படிக்கிறோம். நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தணும். அது நமக்கு நன்மையாக அதை தேடிக்கொள்ளணும். அந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும், எது செய்ய வேண்டாம் என்பதான அறிவோடு காரியம் செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் புத்தகத்துல 6:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 6:2. 2 கொரிந்தியர் 6 அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்து என்று சொல்லி இருக்கிறாரே. அல்லேலூயா. சொல்லுங்க வாசிங்கம்மா. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். எல்லாவற்றும் ஒரு காலத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இன்னும் நாம் ஜீவிக்கிற காலம் இரட்சணிய காலம். நாம் இருக்கிற பலம் கொஞ்சம் தான். அதுக்கு அந்த இருக்கிற பலத்திலே நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உற்சாகத்தோடு செய்ய வேண்டும்.
அதேபோல ஆவிக்குரிய நிலையில வரும்போதும் நமக்கு அதை பற்றிய ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இந்த ஜெபிக்க வேண்டிய நாள். நேற்றைக்கு நான் போன் பண்ணி கேட்டேன். அப்ப இங்க இந்த போன் வந்தது. 1-2 பேர் இங்க வந்து உட்கார்ந்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரும் தந்துக்க கூடியதான ஆவிக்குரிய இந்த நாட்கள்ல பலன் இருக்கோ இல்லையோ கர்த்தருடைய பாதத்தில் இருந்து உட்கார்ந்து இருக்கணும். ஆவிக்குரிய பல இது ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து செயல்படணும். பூமிக்குரிய நிலையிலும் செயல்படணும், ஆவிக்குரிய காரியங்களும் செயல்படணும். ஜெபத்தை குறைக்க கூடாது. நித்திய வீட்டிலே போய் மேன்மையான சுதந்திரம் பெற்றுக்கொள்ள பூமியிலே ஆண்டவன் தந்திருக்கக்கூடிய பலன் நிறைந்த இந்த நாட்கள்ல என்னென்ன நிலையிலெல்லாம் நித்தியத்திலே சேகரித்து வைக்க முடியுமோ, பூமியிலே நீங்கள் எதை கட்டுவீர்களோ இந்த பூமியில கட்டப்படுத பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். அப்போ நித்தியத்திலே போகும்போது நித்திய வீட்டிலே மேன்மையான பலனை அறுவடை செய்ய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ள பூமியில் இருக்கும்போது நம்ம கட்டணும். ஜெபத்தினால கட்டணும், நற்கிரியனால கட்டணும், நம்முடைய உழைப்பினால கட்டணும். நம்ம எந்த அளவுக்கு ஆவிக்குரிய நிலையில நித்தியத்துக்குரிய நிலையில கட்டுகிறோம் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல நித்தியத்தினுடைய பலன் நமக்கு சேகரித்து வைப்பார். அல்லேலூயா. பூமியில நம்ம இருக்கும்போது ஒரு எருமை போல நம்ம நல்ல சுறுசுறுப்பா எந்த காரியங்களை செய்ய நாம் என்ன செய்யணும், பிரயாசப்பட வேண்டும். நம்ம விதமா நாம் பிரயாசப்படுகிறது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இந்த எறும்பான என்ன செய்கிறது, அந்த கோடை காலத்தை சரியான பிரகாரம் அறிந்து இன்னொரு மாரிகாலம் வரும் என்பதான ஒரு அறிவுக்குள்ள கடந்து வருகிறது. அதை பற்றி வேதம் சொல்லுகிறது, அது அற்ப ஜந்து. அது எப்படிப்பட்டது, அற்ப ஜந்து. அது அற்ப ஜந்தா இருந்தாலும் கூட அதற்கு சில அறிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், சில ஞானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது காலத்துக்கு ஏற்ற நிலை அதை என்ன செய்கிறது, செயல்படுத்த ஆரம்பிக்கிறது. அதை பற்றி ஆண்டவராகிய இயேசு சீஷரிடத்தில் சொல்லும். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. உதயம் ஆகிற போது செவ்வானமும் மந்தாரமாகிறது. அதனால் இன்றைக்கு காற்றும் மழையும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, காலங்களின் நிதானங்களை நிதானிக்க கூடாதா என்று இயேசு கேட்கிறார். இந்த நாள் பகல் வேளையிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு அறிவு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். வானம் கருத்தவுடனே மழை பெய்யும் என்பதான அறிவு நமக்கு வருகிறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலன் குன்றி போகும் காலம் ஒரு நாள் வரும். நாம் வேலை செய்ய முடியாது, உழைக்க முடியாது, எந்த சம்பாத்தியம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வரும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அறிவோடு நாம் ஜீவிக்கும் போது கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதத்தை தருவார். அது மட்டுமல்ல, அந்த எறும்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அற்ப ஜந்து. அந்த அற்ப ஜந்து என்றால் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ வேத புஸ்தகத்திலே நீங்கள் ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ஆதியாகம புஸ்தகம் 29:31 வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு செய்தார். ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவரையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி
அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். தொடர்ந்து பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்க ஒரு முக்கியமான சம்பவத்தை இங்க நாம் படிக்கிறோம். எறும்பு ஒரு அற்பமான ஜந்து. இந்த உலகத்திலே அநேக நேரம் நானும் நீங்களும் எப்படி எண்ணப்படுகிறோம்? ஒரு அற்பமான ஜந்தாக காணப்படுகிறோம், அற்பமான ஜனமாய் அற்பமான நிலையிலே காணப்படுகிறோம். மற்றவர்கள் நம்மை அற்பமாக எண்ணுகிறார்கள். அவளை கொண்ட அவனை கொண்ட ஒன்று பிரயோஜனம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுல அற்பமாக எண்ணக்கூடிய எத்தனையோ மக்கள் அவர்கள் மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் மத்தியில ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பிளான் வித்தியாசமான ஒன்று. ஏனென்றால் இந்த ராகேலை அதிகமாக இந்த யாக்கோபு நேசித்தார், இந்த லேயாளை அற்பமாக எண்ணினார். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா மனுஷன் அற்பமாய் எந்த இடத்திலே நம்ம எண்ண ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்துல தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அது பாருங்க, இந்த இதோ லேயாளை தேவன் என்ன செய்கிறார் என்றால் ஆசீர்வதித்துக் கொண்டே வருகிறார். ஆனா நீங்க வாசிக்கும் போது நீங்க திரும்பவும் அந்த பகுதிகளை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் கண்டு. யார் கண்டது? இந்த நாள் பகல் வேளையில ஒரு எறும்பு அற்பமாய் எண்ணப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய பார்வையில் அற்பமாய் எண்ணப்பட்டதா இருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்மை மனுஷன் அறியாதபடி இருக்கலாம். சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், கண்டு கொண்டே இருக்கிறார். அது ஆகார் சொல்லும் போது சொல்லுகிறார், நீர் என்னை காண்கிறது. நம்முடைய எல்லா காரியங்களையும் காண்கிறார், அறிகிறார். இங்கே நான் பார்க்கும்போது யாக்கோபு தன் சொந்த மனைவியாகிய லேயாளை அவன் அற்பமாய் எண்ணுகிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த லேயாள் மேல அன்பு கூற ஆரம்பித்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார், மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே, தீர்ப்பாரே, ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார், ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மனுஷன் நம்மை அற்பமாக எண்ணலாம், வேண்டா வெறுப்பாக தள்ளலாம். அவள் படிப்பில்லை, அவன் படிப்பில்லை, ஒரு வருமானம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, குடும்பத்தின் சூழ்நிலை இப்படிதான், ஒன்றுக்கு ஆகாது என்று சொல்லி மனுஷன் ஒரு பக்கம் நம்மை வெறுப்பாக இதோ அற்பமாக ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் இதை கர்த்தருடைய கண்கள் கவனிக்கிறது. இந்த நாள் பகல் வேளையில தேவனுடைய வார்த்தை இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இதுவரை நம்ம அந்த இரும்பை பெற்ற பார்க்கும்போது நல்ல சுறுசுறுப்புள்ளது, காலத்தை அறிகிறதான ஞானம் உள்ளது, எல்லாம் நல்லதுதான். ஆனாலும் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஒரு அற்ப ஜந்து. நானும் நீங்கள் ஒரு காலத்திலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் ஜீவித்தவர்களாக தேவனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய் அற்பமானவர்களாக காணப்பட்டோம். பயங்கரமான குழிக்குள் சிக்கப்பட்டிருந்தோம், பயங்கரமான இது பாவத்துக்குள்ள சாபத்துக்குள்ள சிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் உலகம் நம்மை அற்பமாக வைத்திருந்தது.
ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்ம மேல கண் வைத்து இது எனக்கு வேண்டும், இந்த கழுதை எனக்கு வேண்டும், இந்த பாத்திரம் எனக்கு வேண்டும் என்று நம்மேல் அவருடைய அன்பை வைத்து தம்முடைய இரத்தத்தை நம்மேல் ஊற்றி நம்மை கழுவி அவருக்காக வேண்டி தன் கரத்தினால் தூக்கி எடுத்தார். அவரோடு கூட உட்கார வைத்தார் என்று எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைத்தார். பாத்தீங்களா, உலகம் நம்மை அற்பமா எண்ணி இருக்கிற இடத்துல சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ என் பார்வைக்கு அருமையானவன், ஆனபடியே நீ கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன் என்று ஏசாயாவில் படிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நேசித்தார். நம்மை நேசித்தபடியினால் இன்றைக்கு இந்த இடத்துல ஜீவனோடு இருக்கிறோம். இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்க பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கோடாகோடி தேவ தூதர்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க மகிமை அந்த கிருபையை நாம் அடைந்திருக்கிறோம். உலகம் நம்மை வெறுத்தாலும், இந்த உலகம் நம்மை வேண்டாம் என்று அற்பமாய் எண்ணினாலும் ஆண்டவர் நம்மை அற்பமாய் எண்ணவில்லை. லேயாள் இதோ 3 பிள்ளைகளை பெற்று அவள் என் புருஷன் நேசிப்பா என்னோடு கூட இருப்பான்னு நினைத்தா. அல்ல அல்ல, கடைசியா ஒரு பிள்ளையை பெற்றாள். கடைசி வசனம் வாசி. ஒரு குமாரனை பெற்று கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டார். யூதா என்றால் கர்த்தரை துதி, தேவனை துதிக்கிறவன். இந்த கடந்த 3 பிள்ளைகளை பெற்ற போது தன் புருஷனை அண்டி இருந்ததான அந்த லேயாள் இப்படி கர்த்தரை சார்ந்து கொண்டாள், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள். நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே எந்த இடத்திலுமே புருஷனையோ மனைவியோ பிள்ளைகளையோ மற்றவர்களை சார்ந்திருக்கிறது அல்ல. நம்முடைய இருதயம் கர்த்தரை சார்ந்திருக்கும் என்றால், கர்த்தரை துதிக்கும் என்றால், கர்த்தரை மகிமைப்படுத்தும் என்றால், கர்த்தரை உயர்த்தும் என்றால், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும் என்றால், கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவரை மேன்மையாக புகழும் என்றால் நிச்சயம் அந்த குடும்பத்திலே அற்புதங்கள் நடக்கும். நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேலான அதிசயங்களை காண முடியும். நம் தேவனை நாம் துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். எப்பொழுது லேயாள் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாளோ அவருடைய நிந்தை மாறினது, அவருடைய சிறுமை மாறினது, வேதனை மாறினது. அந்த அவளுடைய அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த இடம் மாற்றப்பட்டது. எந்த அளவுக்கு ராகேலை யாக்கோபு நேசித்தானோ அந்த அளவுக்கு தேவனுடைய பார்வையிலே அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். உலகம் உங்களை அற்பமாய் எண்ணும் போது கர்த்தர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் என்பதை மறந்து விடக் கூடாது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. உண்மை வழி நடந்திடோ உத்தமருக்கென்றோ கர்த்தர் துணை. உண்மை எல்லாரும் உற்சாகக்கரங்களை எடுத்து பாடுவோம். உத்தமருக்கென்றோ கர்த்தர் துணை, கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், அவளை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நீ நம்பி இருக்கும் போது எந்த சத்துக்கள் மத்தியிலும் தேவனை கைவிடவே மாட்டார். உன்னை அவர்கள் மத்தியில் உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன். இதோ ராகேல் எதையோ நினைத்தாள். வேதத்தில் ராகேலுடைய கர்ப்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார். ஆனால் இதோ லேயா இவ்வளவு தூரம் மனுஷரா புறக்கணிக்க, அதாவது மனுஷரா நேசிக்கப்பட்டாலோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவளுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பித்தார். எறும்பு சாதாரணமான ஒரு ஜந்து, ஒரு சாதாரணமான ஒரு அற்பமான ஜந்து. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்பமாய் காணப்படலாம். உன்னை அற்பமாய் எண்ணினதான ஜனத்தின் மத்தியிலே
அன்றைக்கு அந்த ராகேல் இதோ லேயாளை உயர்த்தின தேவன் உன்னை உயர்த்த போதுமானவர், உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்க போதுமானவர், உன் பிள்ளையுடைய தேவையை சந்திக்க போதுமானவர். உன்னை நிந்தித்தவர்கள், உன்னை அற்பமாய் எண்ணினவர்கள் தலை கவிழ்ந்து போகத்தக்கதாக, நாணம் அடையத்தக்கதாக உனக்காக வேண்டி கிரியை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். நம்ம எறும்பை ஏனோதான் என்று நினைக்கிறோம், அதுக்கு நல்ல ஒரு அறிவர்க்கத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். மாறி காலம் வரும், நாம் சம்பாதிக்க வேண்டிய சம்பாத்தியத்தை சரிப்படுத்தி வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். நாம் ரெண்டு விதத்திலே சம்பாத்தியம் பண்ண வேண்டும். ஒன்று சரீர பிரகாரம், இரண்டாவது ஆன்மீக பிரகாரம். பரலோகத்தில் போக வெறுங்கையாய் போகக்கூடாது. சில ஆத்மாக்களோட அவருடைய சமூகத்தை போய் தரிசிக்க வேண்டும். நம்முடைய கிரீடத்தில் சில முத்துக்களை தேவன் அவர் நமக்கு தர வேண்டும். அதுக்கேற்ற புத்தி நமக்கு வரட்டும். செவ்வாய்க்கிழமை ஜெபம் விடக்கூடாது. சனிக்கிழமை சாயங்காலம் ஜெபம் யார் வந்தார்களோ வரலையோ நான் போயிருந்த ஆத்மாக்களுக்காக கதறணும். நான் பூமிக்குரிய காரியத்தை மட்டுமல்ல, இந்த பூமிக்குரிய காரியத்தை மட்டுமல்ல, வேதம் கொலோசியர்ல படிக்கிறோம் 3 அதிகாரம் 1 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். கொலோசியர் 3 அதிகாரம் 1 2 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் பாவத்துக்கு மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த மகிமையான அந்த உன்னத மகிமைக்குரிய காரியத்தை சுதந்திரிக்க, நித்திய வீட்டில் போய் மேன்மையான பிரதிபலனை பெற்றுக்கொள்ள, பூமியில் இருக்கும் போது நாம் இது ஒரு சரியான பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில நற்கிரியலால், ஜெபத்தினால், நல்ல பரிசுத்த வாழ்க்கையினால் இதோ பரலோகத்தில் நாம் கட்ட வேண்டிய காரியங்களை கட்டி வைப்போம். நித்தியத்தில் போகும்போது பிரதிபலன் நம்மை தேடி வரும். 2 விதமான நிலை, எறும்பை போல நாம் மிகவும் இதோ செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய வேண்டிய காலத்தில் செய்வோம். இல்லாவிட்டால் நாம் இதோ ஒன்று பிரயோஜனம் இல்லை. மனுஷ பரிணாற்பமா எண்ணப்பட்டிருக்கலாம், அதை நாம் நினைக்க வேண்டிய தேவையில்லை. நாம் கர்த்தருக்கு முன்பு எப்படி இருக்கிறோம், நம் தேவனுக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய சமத்துவம் அவரை எப்படி நாம் பிரியப்படுத்துகிறோம், அதை நாம் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எறும்பு தூங்குவதில்லை, தூங்காமல் செயல்படுகிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் சீக்கிரமாக தேவனுடைய வசனம் முடிவடையும் நாள் வரப்போகிறது. சீக்கிரமாக கர்த்தருடைய வருகை இருக்கிறது. எதுவா இருந்தால் ஒருவேளை ஜீவன், நம்முடைய ஜீவன் போயிடலாம். எது எப்பொழுது என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதுக்குள்ள நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம். அப்படியே நாம் எழும்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் மெய் எல்லாரும் அப்படி எழுந்து நின்று தேவனை ஆராதித்து தேவனை மையப்படுத்தி போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்துவோம் எறும்பை போல. ஆமென், ஆமென். படிக்க வேண்டிய காலங்களை படிக்க வேண்டும். ஆமென். சம்பாதிக்க வேண்டிய காலங்களை சம்பாதிக்க வேண்டும். உழைக்க வேண்டிய காலங்களை உழைக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டிய காலங்களை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய காலத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய வாழ்நாளை குறித்து கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். ஆவியானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நீர் தந்திருக்கக்கூடிய நல்ல தருணத்துக்காக நன்றி. ஆண்டவரே, ஆவியான எங்களுடைய மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர். எங்களுடைய மத்தியில் உடைய வார்த்தையை தந்து கொண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நாங்கள் ஒரு கோடையாக அல்ல, ஞானமற்றவர்களாக அல்ல. கர்த்தாவே, எங்களுடைய நாட்களை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கான கிருபை, அந்த ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் இன்னும் பிரயோஜனப்படுத்த எங்கள் பலனை தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வருங்காலத்தை பற்றி ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். இன்றைக்கு தேவனுடைய வருகை இருந்தா அல்ல என் ஜீவன் கடந்து போனால் நித்தியத்தில் நான் சம்பாதித்து வைத்த நித்திய வீட்டில் வைத்த மேன்மையான பொக்கிஷங்களை நான் சுதந்தரிக்க ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை ஆத்மாக்களாக தான் இப்படி இருக்கிறேன், எத்தனை ஆத்மாக்களை என்னுடைய அன்புகளை கொண்டு வந்திருக்கிறேன். எங்களுடைய ஆலயத்திலிருந்து படித்த கண்ணீர் எவ்வளவு எவ்வளவு. தேவ பிள்ளையே அர்ப்பணிப்போம். செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கிற ஜெபத்தை மறந்து விட வேண்டாம். சனிக்கிழமை மாலை வைத்திருக்கிற ஜெபத்தை மறந்து விட வேண்டாம். எந்த சரீரத்தில் விலகினம் இருந்தாலும் கூட ஆன்மீக காரியத்தை முன்னணியில் வரும்போது சரீர காரியங்களை தெய்வீக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு நல்குவார். சரீர பிரகார நன்மைகள் நம்மை தேடி வரும். சாப கட்டுகள் உடையும், போராட்டத்தின் கண்ணிகள் உடையும். எந்த இடத்துல அற்பமா எண்ணப்படுகிறோமோ அந்த இடத்துல தேவன் நம்முடைய தலையை தூக்குவார். ஓ ரபாலவா ஷவரிவி கபலவலவலவலவலவலவ ஓ ரிகந்தலகௌடா ரபாலவா ஷவரவலவலவௌஷியா. மனுஷனுடைய பார்வையிலே லேயாள் அற்பமா எண்ணப்பட்டார். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய தலை உயர்த்தப்பட்டது. ரபாலவா ஷபபபபபபப இதிகர கபலவா ஷபா. ஆமென் ஆமென் ஆமென். தன்னுடைய 3 பிள்ளைகளை பெற்றெடுத்த போது தன் புருஷனையே சார்ந்திருந்தாள், உலகத்தையே சார்ந்திருந்தாள். ஆனால் 4வது பிள்ளை பெற்ற போது யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தரை துதிப்பேன் என்று கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தாள். தேவனை துதி, தேவனுக்கு முதன்மையான இடம் கொடு. கர்த்தர் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். ஓ ரபா 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 ஷபபபபபபபபபப திகபபபபபபபப திதகரகலகதரவலவலவ திகபரவலவ ஷபபபபபபபப. ஓ நான் அற்பமா எண்ணப்பட்டேனே, நீ கலங்காதே. நீ அற்பமா எண்ணப்பட்டால் தேவனுக்கு நீ உண்மையா இருப்பாய் என்றால் கர்த்தர் உன் வாழ்க்கையை உயர்த்தி மேன்மைப்படுத்த போகிறார். எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டாயோ, எந்த இடத்தில் அற்பமா எண்ணப்பட்டாயோ அந்த இடத்தில் உன் தலை உயர்த்தப்படும் நேரம் வருகிறது. ஓரா வார 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 வா ஷபா ரபா 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 ரபா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. இவ்வளவு விலகினமா, இவ்வளவு கடனா, இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு வேதனையா, இவ்வளவு நெருக்கமான என்ன செய்வே? மனுஷனுடைய பார்வையில் நீ அற்பமா எண்ணப்பட்டாலோ நீ கர்த்தருக்கு உண்மையா இருப்பாய் என்றால் தெய்வம் உன்னை உயர்த்துகிற தேவ உண்மையில ஒரு கண்ணோக்கமா இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறான், என் தேவன் என் மேல் நினைவாய் இருக்கிறார், என் மேல் நினைவாய் இருக்கிறார். உன் ஆராதனை, உன் பரிசுத்த வாழ்க்கை, கர்த்தருக்கு நீ கொடுக்கிற காரியம் எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் கவனித்து உண்மையில் அவர் நினைவாயிருக்கிறார். அவர் நினைவாயிருக்கிறார். அவர் மறந்து போகல. உடைய சகல நற்கிரியைகளும் தேவன் நினைப்பூட்டுதலாயிருக்கிறது. ஹalleluya ஹalleluya. புருஷன் அற்பமா எண்ணிவிட்டான் என்று தேவன் லேயாளை அற்பமா எண்ணவில்லை. உலகம் உன்னை அற்பமா எண்ணலாம், உலகம் உன்னை வேண்டா வெறுப்ப தள்ளலாம், உலகம் உன்னை வேண்டா வெறுப்ப சமட்டி மிதிக்கலாம். ஆனாலோ அந்த ஜனத்தின் மத்தியில உன்னை உயர்த்துகிற தேவ இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்பமான ஜந்துதான் எறும்பு வரப்போகிறதான மாறி காலத்துக்கு வேண்டிய நன்மைகளை கோடை காலத்தில் சம்பாதித்து வைக்க தேவன் விசேஷ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை பெற்ற நானும் நீங்களும் இந்த பெரிய ரட்சிப்பை சுதந்திரித்திருக்கிறோமே. பரலோகத்துக்கு என்ற பிள்ளைகளா தேவன் மாற்றி இருக்கிறாரே. பாவ குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவரோடு கூட நம்ம உட்கார வைத்து நம்முடைய ஜீவனை அவரோடு பிதாவோடு கூட நம்மை மறைத்து வைத்திருக்கிறாரே. அவர் வெளிப்படும் போது நம்முடைய ஜீவன் சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது.
என்ன என் சர்வவல்லமுள்ள தேவன் அவரை அதிகமாக உன்னை நேசிக்கிறார். அவர் அதிகமாக உண்மையை அன்பு வைக்கிறார். உன்னை அதிகமாக உண்மையை கனம் பண்ணுகிறார். உன்னை நேசிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னோடு கூட தயவாக பட்சமாக அவர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உன்னிற்கு விலகுவதில்லை, உன்னை கை விடுவதற்கு ஆண்டவர் இதுவரை உன்னை கைவிடல. எத்தனையோ நேரம் மனுஷனை கைவிட்ட போது, எத்தனையோ நேரம் மனுஷன் அற்பமா என்று உன்னை தூரே தள்ளின போது என் நேசர் அப்படி தள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷ பார்வை, உலகத்தின் பார்வையில், புருஷனுடைய பார்வையில், யாக்கோபின் பார்வையிலே அற்பமா நீ மற்றொரு அற்பமா எண்ணப்படலாம். உன்னை அழைத்த தேவன் உன்னுடைய ரத்தத்தால் கழுவி அவருக்கு நின்று உன்னை வேறு பிரித்த தேவன் அவனை கைவிடுகிற தேவன் அல்ல. மகனே மகளே, நீ பயப்படாதே. நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு கூட இருப்பேன். நீ அக்கினி ஜோலை நடக்க நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜோலை உன்னை பற்றாது. இவ்வளவு மகத்துவமான வாக்குத்தத்தங்களை கத்து உனக்காக வைத்திருக்கிறார் தேவர்களே. மனுஷன் அற்பமா என்கிறான் என்று கலங்கி போகாதே. எந்த இடத்திலே அற்பமா எண்ணப்பட்டாயோ அந்த இடத்தில் உன் தலை உயர்த்தப்படும் நேரம் வருகிறது. உன் தலை உயர்த்தப்படும் நேரம் வருகிறது. பதறாத, பதறாத, பதறாத. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் சேர்ந்து பாடி கத்திரமை
மணிக்கு சொல்லுவோம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறவருடைய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்பமான சத்துவாகிய எறும்பு கோடை காலத்திலே தேவையான எல்லாவற்றையும் சேகரிக்க ஞானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல ஞானத்தை தந்திருக்கிறார். நாம் பயன்படுத்திக் கொள்ளுவோம். சுறுசுறுப்பு வைப்போம். அந்த எறும்புகளை சுறுசுறுப்பாய் காரியங்களை செயல்படுத்துவோம். எண்ணப்பட்ட எறும்பு நம்முடைய வாழ்க்கையில லேயாடை போல அற்பமாய் எண்ணப்படலாம். பதற வேண்டிய தேவையில்லை. எந்த இடத்தில் நாம் அற்பமாய் எண்ணப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல கர்த்தருடைய தலை உயர்த்த போக நேரம் வரப்போகிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய தலை உயர்த்தப்படும் நேரம் வரப்போகிறது. நம்ம குடும்ப மேன்மையுடைய நேரம் வரப்போகிறது. அருமையான தேவ பிள்ளையை கர்த்தருடைய எல்லா கிரியைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மில் மிகவும் நினைவாய் இருந்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறவருடைய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வரப்போகிற நாட்களிலே நம்முடைய அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த இடத்தை மாற்றி, அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையை மாற்றி ஒரு மேன்மையான நிலையை கர்த்தர் தரத்துக்கு மத்தியில, சத்துக்கள் மத்தியில, நிந்திக்கிறவர்கள் மத்தியில, அற்பமாய் எண்ண ஜனத்தின் மத்தியில கர்த்தருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த போகிறவருடைய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இவ்வளவு நேரம் உடைய சமுத்திரமை மகிமைப்படுத்தத்தக்கதான மேன்மையான கிருபையை எங்களுக்கு தந்தீரதுக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்துமை துதிக்க ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை யாவரையும் ஆசீர்வதியும். எறும்பை குறித்து ஒரு நல்ல ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானிக்க அந்த கிருபையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அது அற்பமான ஜந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து மாரியாரத்துக்கு வேண்டியான எல்லா ஆசீர்வாதங்களையும் தங்களுடைய கத்த வீடுகளிலே சரியான பிரகாரம் சேகரித்து வைக்கத்தக்கதாக கத்தாவை கோடை காலத்திலே செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க நல்ல ஞானத்தை கொடுத்து நடத்தி கொண்டிருக்க நன்றி ஆண்டவரே. கத்தாவே, அந்த எறும்பான அற்ப ஜந்து கத்தாவே, அதுபோல லேயாள் மனுஷனுடைய பார்வையிலே, யாக்கோவுடைய பார்வையிலே ஒரு அற்பமாய் எண்ணப்பட்டாலோ ஆண்டவரே, அவோ உம்முடைய பார்வையிலே கனமாக மேன்மையாக கத்தர் வைத்திருந்து அதுக்கான ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவ சமாதத்தோடு இருப்போம். பிள்ளைடைய கைப்பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைடைய படிப்பு, பிள்ளைடைய பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த யாவரோடு தேவ சமாதானம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவுடைய வருகை மட்டும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஒரு நாளும் Hallelujah. Hallelujah. Hallelujah.